வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி சோயாவில் கோலா உருண்டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது வெளியில் நல்லா முறுமுறுப்பாக, உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி முறை கட்டி வரும், கலர் வந்து மாறி இருக்கும். இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக வர்றப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். நல்லா தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு ஆற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ இந்த கோலா உருண்டைக்குரிய மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பொட்டுக்கடலை வந்து நான் ஒரு 2 கப்பு, பெரிய கப்பில் ஒரு 2 கப் எடுத்திருக்கேன். சோம்பு 1 டீஸ்பூன், ஒரு கிராம்பு, பட்டை ஒரு 4-5 கிராம்பு எடுத்திருக்கேன். இது கூட மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. காரத்தந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சியும் பூண்டும் சம அளவு இருக்கிற மாதிரி நான் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு நைஸாக ஒரு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற சோயாவை நல்லா ஒரு பல்ஸில் வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க. அதையும் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவையும் இந்த சோயாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூட நம்ம பச்சரிசி மாவு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கேன். உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உப்பு காரம் டேஸ்ட் தந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் பெரிய வெங்காயம், நறுக்கின பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்து நல்ல ஒரு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உருண்டை உருட்டிக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாக போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அந்த உருண்டையை சேர்த்துக்கலாம். அதிகமாக உருண்டை போட்டோன்னா எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும். அதனால் ஒரு 2 நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டிங்கன்னா ஒரு 4-5 கூட போட்டுக்கலாம். நான் பெருசாக போட்டிருக்கிறதுனால அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வெளியில் வந்து நல்ல மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா உருண்டை போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிம்மில் வச்சு நீங்கள் பொரிக்கணும். எண்ணெய் காயாமல் நீங்கள் போட்டிங்கன்னா உருண்டை வந்து பிரிஞ்சு வந்துடும். அது வந்து நீங்கள் கவனமாக கவனிச்சுக்கணும். அப்போ தான் எண்ணெயில் எதுவுமே உதிராமல் உங்களுக்கு இந்தளவுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா வெந்தும் கிடைக்கும். கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோடையும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.